Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோ நம்ம எதை பத்தி நம்ம கத்துக்க போறோம் அப்படினா MAN BMW ஓட எக்ஸாஸ்ட் வால்வ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நம்ம எல்லா வீடியோலயும் எல்லா பிளாக்லயும் சொன்ன மாதிரி ஒரு பேசிக்கான எக்ஸாஸ்ட் வால்வோட வர்க்கிங் பிரின்சிபல் பார்க்காம ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வால்வோட வர்க்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன சேஃப்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நீங்க இங்க பாக்குறீங்களா? ஸோ இதுதான் MAN BMW ஓட எக்ஸாஸ்ட் வால்வ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு 3 விதமான டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. 3 விதமான முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இந்த த்ராட்டில் வால்வ் அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் பிஸ்டன் அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் பிஸ்டன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹைட்ராலிக் பிஸ்டன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஏர் பிஸ்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ண ஸ்பிண்டில் மறுபடியும் க்ளோஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வால் ஆக்சுவேட்டர். ஸோ இந்த வால் ஆக்சுவேட்டர்ல இதுதான் உங்களுடைய கேம். ஓகேங்களா? இப்போ இந்த கேம் இப்போ இங்க இந்த வால்வ் ஆக்சுவேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிலோட இன்லெட், இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிலோட அவுட்லெட். ஓகேங்களா? இதுதான் ஆயிலோட அவுட்லெட். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்டன் இருக்கு, இங்க ஸ்ப்ரிங் இருக்கு, இது உங்களுடைய ரோலர், இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேம். ஒன்ஸ் இந்த கேம் இந்த ரேஸ்ல இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரேஸ்ல இருக்கப்போ இந்த பிஸ்டன் எப்படி இருக்கும், கீழே இருக்குமா, இந்த கீழே இருக்கும். அப்ப என்ன ஆகும், இங்க உள்ள ஆயில் இங்க வரும். ஸோ இங்க இருக்கும். ஒன்ஸ் இந்த ரோலர் இந்த கேம் ரொட்டேட் ஆகி இதனுடைய பீக் டெஸ்டினேஷன் வரும்போது இப்போ என்ன நடக்கும், இது கம்ப்ரஸ் பண்ணுமா, இது இந்த வரும்போது இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இந்த பிஸ்டனும் மேலே போகும். ஸோ மிஸ்டர் மேலே போறப்போ இது இந்த ஆயில், இங்க உள்ள ஆயில் இது கம்ப்ரஸ் பண்ணி இது அவுட் பண்ணும். இப்போ இந்த அவுட் ஆன ஆயில் எங்கே போகும் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்சுவேட்டர், இதுதான் உங்களுடைய வால்வ் ஆக்சுவேட்டர். இதுல இருந்து இங்க இந்த ஆயில் உங்களுடைய எக்ஸாஸ்ட் வால்வுக்கு போகும். இப்போ இந்த எக்ஸாஸ்ட் வால்வுக்கு போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஆயில் போன ஆயில் எக்ஸாஸ்ட் வால்வ்ல என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆயிலோட இன்லெட். ஓகேங்களா? இங்க வந்துருச்சு, இந்த ஆயில் இன்லெட் வந்துருச்சு. அப்போ இங்க இந்த ஆயில் இங்க வர்றப்போ இங்க என்ன ஆகும், இங்க ஒரு ஹை பிரஷர் கிரியேட் ஆகுமா? இந்த ஹை பிரஷர்னால இந்த த்ராட்டில் வால்வ் இருக்கு இல்லையா, இந்த த்ராட்டில் வால்வ் இந்த த்ராட்டில் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு போர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த போர் வழியா தான் உங்களுக்கு இந்த ட்ரெயின் ஆக போகுது. ஸோ அதனால இது க்ளோஸ் ஆகிறப்ப அந்த போர் என்ன ஆகும், அந்த போரும் க்ளோஸ் ஆயிரும். அப்போ இந்த ஹை பிரஷர் ஆயில் இங்க வரும். இந்த ஹை பிரஷர் ஆயில் என்ன பண்ணும், இந்த ஸ்பிண்டில் இந்த ஹைட்ராலிக் பிஸ்டன்ல ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகிறப்போ இந்த ஸ்பிண்டில் என்ன பண்ணும், இந்த ஸ்பிண்டில் நமக்கு இந்த வால் ஸ்பிண்டில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஓப்பன் ஆயிரும். ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த த்ராட்டில் வால் என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இங்க ஹை பிரஷர் இருக்கு, அதனால இது க்ளோஸ் ஆகி இதனுடைய போரை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, இது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகுமா, இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அப்ப இந்த லோ பிரஷர் கிரியேட் ஆகிறப்போ இந்த வால் என்ன ஆயிரும், இது ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா இந்த போர் இந்த சைட்ல உள்ள போர் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போர் ஓப்பன் ஆயிரும். அப்ப அந்த போர் வழியா நமக்கு இந்த ஆயில் இங்க வரும். இந்த ஆயில் இங்க வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் லைன் இருக்கு. ஓகேங்களா? ட்ரெயின் லைன் இருக்கு. அப்போ இங்க வர ஆயில் எல்லாமே இந்த ட்ரெயின் வழியா மறுபடியும் உங்களுக்கு சம்புக்கே போயிடும். ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு ட்ரெயின் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் ஆகி எங்க போகும் அப்படின்னா நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இங்க இதுதான் அந்த ட்ரெயின் லைன். ஓகேங்களா? இந்த ட்ரெயின் லைன் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்துருச்சு. இங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த கிராங்கேஸ்க்கே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது ட்ரெயின் லைன், இது இதனுடைய சேஃப்டி வால். இது நம்ம வர சாப்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆயில் ட்ரெயின் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது இந்த ஸ்பிண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணணும். இது க்ளோஸ் பண்றதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க உங்களுடைய எக்ஸாஸ்ட் வால்ல ஆக்சுவேட்டர் இருக்கும். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய
வால் உங்களுடைய ஆக்சுவேட்டர். இந்த ஆக்சுவேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்சுவேட்டர் தான் உங்களுக்கு இந்த வால் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் வந்து சொல்ல போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆக்சுவேட்டருக்கு கண்ட்ரோல் ஏர் இன்லெட்டு, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஏர் அவுட்லெட்டு, இது வந்து சீலிங் ஏரோட பர்பஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கண்ட்ரோல் ஏரோட இன்லெட். ஓகேங்களா? அப்போ இந்த ஏர் தான் நமக்கு எக்ஸாஸ்ட் வால்ல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு நான் இன்டர்ன் வால் இருக்கும், இது ஏர் இன்லெட். ஸோ ஏர் இன்லெட் வந்து இங்க வந்து ஒரு நான் இன்டர்ன் வால் இருக்கு, இந்த ஏர் வந்து இங்க வரும், இங்க வந்துட்டு இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த ஏர் பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த ஏர் பிஸ்டன்ல ஆக்ட் ஆகும். இங்க உள்ள ஏர் ஆக்ட் ஆகி இங்க ஆக்ட் ஆகிறப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்பிண்டில் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு, அப்போ இங்க ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகிறப்ப என்ன நடக்கும், இது வந்து மேல போகுமா, இந்த பிஸ்டன் வந்து மேல போகுமா, இந்த பிஸ்டன்ல தானே இந்த உங்களுடைய ஸ்பிண்டிலும் கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ உங்களோட ஸ்பிண்டிலும் மேல வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆனப்போ இந்த எக்ஸாஸ்ட் வந்து இது வழியா போகும் இல்லையா, இந்த பாசிவ் வழியா போகும் இல்லையா, அப்போ எக்கார்ந்து கொண்டும் இந்த எக்ஸாஸ்ட் வால் வந்துட்டு இது வழியா போகக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த வால்கை டேமேஜ் ஆகிறப்போ இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு இது வழியாக நமக்கு போய் இதனுடைய மூவ்மெண்ட்டை நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு சேஃப்டி வேணும். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாஸ்ட் வால் இது வழியாக போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து சீலிங் ரிங்ஸ் இருக்கும். சீலிங் ரிங்ஸ் அண்ட் சீலிங் ஏர் வந்து இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து 2 சீலிங் ரிங் இருக்குது. ஓகேங்களா? 2 சீலிங் ரிங் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த 2 சீலிங் ரிங் இருக்குது. இந்த 2 சீலிங் ரிங்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீலிங் ஏர் போகுது. இந்த சீலோட ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற எக்ஸாஸ்ட்டை விட அதிகமான ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு இங்கே ஒரு சீலாக ஃபார்ம் ஆயிரும். உங்களுடைய எக்ஸாஸ்ட் வந்துட்டு வால்கை டேமேஜ் ஆகி வந்தாலும் கூட உங்களுடைய சீலிங் ஏர் என்ன பண்ணாது, இதனுடைய உள்ள வந்து அலோ பண்ணாது. உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சீலிங் ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாஸ்ட் வந்து இந்த பக்கம் வராமல் உங்களுக்கு தடுக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சீலிங் ரிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரிய வரும், சீலிங் ரிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் இருக்குது, இந்த போர் வழியாக ஒரு பால் வால் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த சீலிங் ஏர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சீலிங் ஏர் பத்தலை அப்படின்னா, சீலிங் ரிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு இந்த 2 சீலிங் ரிங்குக்கு கீழே தான் உங்களுடைய என்ன ஆகுது, உங்களுடைய சீலிங் ஏர் வருது இல்லையா. இப்போ இந்த சீலிங் ரிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சீலிங் ஏர் வந்து இது வழியாக லீக் ஆகும். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த பால் வால் வழியாக உங்களுக்கு ஏர் லீக் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய சீலிங் ரிங் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த சீலிங் ரிங்கை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாஸ்ட் வாலுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஷிப்ல ஒர்க் பண்ற பர்சனா இருந்துச்சீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வால் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராட் இருக்கும். அந்த ராடு வந்து லாக் ஆயிருக்கும். அந்த ராடை நீங்க வந்து லாக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ராடும் பாத்தீங்க அப்படின்னா மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ அந்த ராடுக்கு பேர் தான் அப்படின்னா ரொட்டேஷன் செக் ராட். இந்த ரொட்டேஷன் செக் ராடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுடைய லிஃப்டிங்கை வந்துட்டு உங்களுக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணும், இந்த வால் வந்துட்டு கரெக்டா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத சொல்லும். இந்த வால் ஓப்பன் ஆகிறப்போ இந்த ராட் பாத்தீங்க அப்படின்னா கீழே வரும், மறுபடியும் இந்த ஸ்பிண்டில் மேலே வர்றப்போ இந்த ராடும் பாத்தீங்க அப்படின்னா மேலே வரும். ஸோ இதை பொறுத்து உங்களால வால் ரொட்டேஷனை உங்களால இங்க பாத்தீங்க செக் பண்ணிக்க முடியும். வந்து ஒரு சேஃப்டி வால் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏர் பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த ஏர் பிஸ்டன்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங்ஸ் இருக்கும். இப்போ இங்க வர்ற ஆயில் வந்துட்டு இந்த போர் வழியா வர்ற ஆயில் வந்துட்டு இது வழியா நமக்கு ட்ரெயின் ஆகும் சொன்னோம் இல்லையா. சப்போஸ் இந்த ரிங் வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆயில் வந்து இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதே ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே ஆயில் வந்துட்டு இந்த சீலிங் ரிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸாஸ்டோட நமக்கு மிக்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க வர்ற ஆயில் இங்க ஆயில் வந்துருச்சு. அப்போ இங்க வந்துட்டு ஏர் வந்து இங்க சப்ளை வருது இல்லையா. இப்போ என்ன ஆகும், இப்போ இதனுடைய பிரஷர் அதிகமாகுமா. அப்போ அதே அட் த சேம் டைம்ல இங்க உள்ள பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சேஃப்டி வால் லிஃப்ட் ஆயிரும். சேஃப்டி வால் லிஃப்ட் ஆகி அந்த ஆயிலும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு கிராங்க் கேஸ்க்கே உங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் இங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டி வால் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாட்டரோட இன்லெட். ஸோ இதை வந்து கூல் பண்ணணும் இல்லையா இந்த வால்வையும். ஸோ அதுக்காக இங்கே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு வாட்டர் வரும், இது வந்து வாட்டரோட அவுட். இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்துட்டு இது வழியாக நமக்கு மறுபடியும் கிராங்கேஸ்க்கே உங்களுக்கு ஆயில் வந்து போயிடுது. இது வந்து சேஃப்டி வால்லேருந்து வர்றது, இது வந்து உங்களுடைய ட்ரெயின்.
ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு இதனுடைய எல்லா பர்பஸையும் நான் வந்து இங்கே வந்துட்டு பிடிஎஃபாக இங்கே வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.